வணக்கம். திருமந்திரம் பாடல் 31. மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பன்னகத்தின் இசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, சிவபெருமான் ஆன்மாக்களின் தன்மைக்கும் பக்குவத்துக்கும் ஏற்ப வந்து அருளும் விதத்தை குறிப்பிட்டுள்ளார். மண்ணுலகில் உள்ளவர்களுக்கு மானுட உருக்கொண்டு வந்து அருளுவான். வானவர்க்கு வானுலக தேவனாக திகழ்வான். இந்திரன் முதலான விண்ணுலகத்தவருக்கு விண்ணுலக வேந்தனாக வீற்றிருப்பான். இரும்பை பொன்னாக்கும் சித்தர்களுக்கு அவனும் ஒரு சித்தனாக சித்தி தருவான். இசைக்கு ஏற்ற இனிய பாடலைப் போல அன்பர் உள்ளத்தே நாதவடிவாய் நிற்கும் நாயகனை நான் என் கண்ணுக்குள் வைத்து தவயோகம் செய்தேன் என்று பாடுகிறார். மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பன்னகத்தின்னிசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. சிவபெருமான் அவரவர் தன்மைக்கும் பக்குவத்துக்கும் ஏற்ப வந்து அருள்வான். எப்படி? சங்கப்புலவர்கள் தலைமை புலவரான நக்கீரன் கல்வி செருக்கை சோதிக்க சிவபெருமான் புலவராக வந்து வாதிட்டது. சுந்தரர் மீது கோபம் கொண்ட பறவையாரின் கோபத்தை தணிக்க சுந்தரருக்காக கால் கெடுக்க சிவபெருமான் பறவையாரிடம் தூது சென்றது. வைகை ஆற்றில் உடைப்பு ஏற்பட்ட பொழுது வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டும் என்று பாண்டிய மன்னன் கட்டளையிடுகிறான். அந்த கட்டளையின்படி எல்லா வீட்டுக்கும் ஆள் வந்தாச்சு. வந்தி என்ற ஏழை பெண்ணுக்கு ஆள் இல்லை. அவ கடவுள்கிட்ட வேண்டா. உடனே சிவபெருமான் அந்த வந்தி என்ற ஏழை பெண்ணுக்காக கூலியாக வந்து மண் சுமந்தது. இவை அனைத்தும் சிவபெருமான் அவரவர் தன்மைக்கும் பக்குவத்துக்கும் ஏற்ப வந்து அருளும் விதத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாடல் 32. தேவர் பீரான் நம்பீரான் திசை பத்தையும் மேவு பீரான் விரிநீர் உலகேழையும் தாவு பீரான் தன்மை தானறிவாரில்லை பாவு பீரான் அருள் படலுமாமே. பாடலோட பொருள்: தேவர்களுக்கு தலைவனாக தேவர்களோடு கலந்திருப்பவனும் நமக்கும் தலைவனாக நம்மோடு கலந்திருப்பவனும் 8 திசைகள் மற்றும் ஆகாயம் பூமி ஆகிய 10 திசைகளிலும் நிறைந்திருக்கக்கூடியவனும் ஆகிய சிவபெருமான் விரிந்த கடல் சூழ்ந்த 7 உலகையும் கடந்து நிற்பவன். இத்தகைய அளப்பரிய ஆற்றல் படைத்த நம் தலைவனை உணர்ந்தறியக்கூடியவர் எவரும் இல்லை. இப்படி பறந்து விரிந்து எல்லை கடந்து நிற்கும் நம் தலைவனை பாடி பரவுவோமாக என்று திருமூலர் பாடுகின்றார். நன்றி.